பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு அபூர்வமான விருந்தாளியைப் போலவே இருந்தார். அவர் ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் என்று ஒரு சிலரின் மேல் மட்டுமே குறிப்பிட்ட பணிக்காக தற்காலிகமாக இறங்கி வந்தார். ஆனால் பெந்தேகோஸ்தே நாளில் அந்த பழைய ஏற்பாட்டின் நிழல் முடிவுக்கு வந்தது. அங்கே மாபெரும் நிஜம் அரங்கேறியது. பேதுரு எழுந்து நின்று யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இருந்து பிரசங்கிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் எண்ணாகமம் 11ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் எல்தாத், மேதாத் போன்ற ஒரு சிலர் மேல் இறங்கிய போது மோசே ஒரு பெரிய ஏக்கத்தை வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய ஜனங்கள் எல்லோரும் தீர்க்கதரிசிகளாகி கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்கும் என்றார். எண்ணாகமம் 11:29. மோசேயின் அந்த நீண்ட கால ஏக்கம் பெந்தேகோஸ்தே நாளில் நிஜமாக மாறியது. பேதுரு யோவேல் தீர்க்க தரிசனத்தை மேற்கோள் காட்டி, ஆவியானவர் இனி ஒரு சிலருக்காக அல்ல, மாம்சமான யாவர் மேலும் ஆன் ஆல் ஃபிளஷ் ஊற்றப்படும் சகாப்தம் வந்துவிட்டது என்று முழங்குகிறார். இதில் பாலினம், ஆண்கள், பெண்கள், வயது, முதியவர், இளைஞர் மற்றும் அந்தஸ்து, அடிமைகள் என்ற எவ்வித வேறுபாடும் இன்றி அனைவருக்கும் ஆவியானவர் பகிர்ந்தளிக்கப்படுகிறார். ஆவியானவர் தற்காலிகமாக வந்து சென்ற காலம் முடிந்தது. என்றென்றைக்குமாக விசுவாசிகளில் வாசம் பண்ணும் காலம் துவங்கிவிட்டது. இங்கே பேதுரு கையாண்ட ஒரு மாபெரும் மித்ராஷ் வேத விளக்கத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு கிரேக்க மொழிபெயர்ப்பில் எல்எக்ஸ்எக்ஸ் யோவேல் 3:1 இதற்கு பின்பு ஆஃப்டர் திஸ் திங்ஸ் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆனால் பேதுரு ஆவியானவரின் ஏவுதலால் அதை கடைசி நாட்களில் இந்த லாஸ்ட் டேஸ் என்று மாற்றி அமைக்கிறார். இந்த மாற்றத்தின் மூலம் மெசியாவின் வருகையினால் கடைசி நாட்கள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டன என்பதை பேதுரு உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, யோவேல் ஊழியக்காரர் என்று சொன்னதை பேதுரு என் ஊழியக்காரர், மை சர்வன்ட்ஸ் என்று உரிமையோடு மாற்றுகிறார். இந்த சிறிய வார்த்தை இயேசுவின் சீஷர்களுக்கும் தேவனுடைய சொந்த ஊழியர்கள் என்று ஒரு புதிய அடையாளத்தை, ஐடென்டிட்டி மார்க்கரை வழங்குகிறது. இந்த ஆவியானவர் எப்படி உலகத்துக்கு வந்தார்? 2 சாமுவேல் 7:12 தேவன் தாவீதின் சிங்காசனத்தில் அவனுடைய சந்ததியை எழுப்புவேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருந்தார். பேதுரு இந்த வார்த்தையை இயேசுவின் உயிர்த்தெழுதலோடு இணைக்கிறார். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அங்கேயே தங்கிவிடவில்லை. அவர் உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாரிசத்தில் உயர்த்தப்பட்டார். இயேசு பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்து ஆளுகை செய்கிறார் என்பதற்கான மெசியானிக் எக்ஸிகியூட்டிவ் ஆக்ட் மிகப்பெரிய ஆதாரமே அவர் பிதாவினிடம் இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவரை பெற்று இன்று நம்மேல் ஊற்றியிருப்பதுதான். ஆவியானவரின் வருகை இயேசு இப்போது சிங்காசனத்தில் ராஜாவாக வீற்றிருக்கிறார் என்பதின் உறுதியான நிரூபணம். பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட பணிக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசுவை விசுவாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர் மாபெரும் ஈவாக, ரட்சிப்பின் அடையாளமாக கொடுக்கப்பட்டுள்ளார். ஆவியானவர் உங்களில் வாசம் பண்ணுகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர் கொடுத்திருக்கும் அந்த அதிகாரத்தோடு நீங்கள் இயேசுவுக்காக சாட்சியாய் வாழப் போகிறீர்களா?